பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு பொன்மையினே நிடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் இவை எம்பி ராமானுஷன் செய்யும் அற்புதமே. ராமானுஷர் செய்தருடைய அற்புதங்களில் மிகச்சிறந்த அற்புதம் என்ன தெரியுமா? அவர் அறு சமயங்களை எல்லாம் அறுத்து தள்ளி அவற்றையெல்லாம் மாய்த்து நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்னும்படியாக அந்த சன்மத ஸ்தாபனத்தை செய்தது. சன்மதம் என்றால் சத்மதம். சத்தியை காலம்பி பாஷ்யம் என்பதாக ராமானுஜ பாஷ்யத்தின் பெருமையை சொல்லுவார்கள். சுவாமி வேதாந்த தேசிகன் ராமானுஜருடைய அந்த ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானமாக அதிகரண சாராவளி என்னும் ஒரு நூலை ஸ்லோகரூபத்தில் ஏற்றிருக்கிறார். அதில் அந்த ராமானுஜ பாஷ்யத்தின் பெருமையை சொல்லும் பொழுது சத்தியகாலம்பி பாஷ்யம் யதிபதி கதிதம் என்பதாக சாதிப்பார். சத்தியகாலம்பி என்றால் அந்த பிரம்ம சத்தியத்தை ஒப்புக்கொண்டு அந்த பிரம்மத்தினுடையதான ஸ்வரூப ரூப குணவிபவங்களை ஒப்புக்கொண்டு அந்த பிரம்மத்திற்கும் ஜீவாத்மாவிற்கும் பிரம்மத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தங்களை எல்லாம் எடுத்து விளக்கி ஷாரீரகத்தை ஸ்தாபனம் செய்வது எதுவோ அதற்குத்தான் சத்தியகாலம்பி பாஷ்யம் என்பதாக பெயர். ராமானுஷன் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு எதை இந்த பார் முழுதும் அவருடையதான புகழானது வளர்ந்தது. அறுசமயங்கள் படைப்ப பார்த்தான். ஏனைய அறுசமயங்கள் அந்த ராமானுஷர் அவதாரம் செய்து விடுதான். அடடா, இந்த சுவாமி அவதாரம் செய்து விட்டாரே, இவருடையதான சொல் வாக்குகள் சொல் அம்புகள் என்று நம்மை துன்புறுத்தக்கூடியதாயிற்றே, இந்த சொல்லம்புகளில் இருந்து நாம் எப்படி தப்பிக்கப் போகிறோம் என்பதாக ஏனைய மதத்தவர்கள் பயந்து நடுங்கும்படியாக அந்த மதங்கள் வாய் ஒழிந்து போகும்படியாக சுவாமியினுடையதான ஸ்ரீ சுக்திகள் சத்தியகாலம்பி பாஷ்யமாக சன்மதஸ்தாபனத்தை செய்தருளின. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்று அந்த வேதபுருஷனானவன் ஆஹா சுவாமி அவதாரம் செய்தார், இனி நமக்கு யதி பத்ரவேதியும் திரிவேதியும் என்று அந்த உயர்ந்ததான பத்ர சிம்மாசனத்தில் அற்புதமான அந்த ரத்ன சிம்மாசனத்தில் சுவாமி ராமானுஜர் ஏறி அமர்ந்து விட்டார். இனி வேதத்திற்கு கேரம் என்பது இல்லை. கேரம் என்றால் வருத்தம். வேதமானது அனுபவிக்கப் போகிறது, ஆனந்தப்பட போகிறது, சந்தோஷப்பட போகிறது என்று அந்த சுவாமியினுடைய வைபவம் காண்பிக்கப்பட்டது. சுவாமியுடைய அந்த சொல் வன்மை காண்பிக்கப்பட்டது. ஏனென்றால் பகவத்கீதை எடுத்துக்கொள்ளுங்களேன். பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்திற்கு சுவாமி ராமானுஜர் செய்தருடைய வியாக்கியானத்தை தான் இன்றும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அஸ்தானஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன புத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் என்று ஆளவந்தார் காட்டிய வழியில் சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் செய்கிறார். சுவாமி ராமானுஜர் இப்படி பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதுவதற்கு யார் காரணம்? ஆங்கிலத்தில் இன்ஸ்பிரேஷன் என்கிறோம் அல்லவா, அந்த கீதையினுடைய உண்மை பொருளை, கீதையின் செழும்பொருளை ராமானுஜர் அறிவதற்கு யாரு காரணம் என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஆளவந்தார் அருளி செய்ததான கீதார்த்த சங்கிரகம் தான் காரணம். அந்த கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றித்தான் சுவாமி ராமானுஜர் கீதையை எழுதியிருக்கிறார். அதன் பிறகு வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகை முதலானவற்றினாலே அதனை மேலும் பரிபோஷணம் செய்தார். ஆகையாலே பாஷ்யம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலேயே சுவாமி ராமானுஜருடைய பிரம்மசூத்திர வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யம் சரஸ்வதி தேவி தலையை இசைத்து அந்த ஹயக்ரீவமூர்த்தி அவருக்கு பரிசாகளித்து ஸ்ரீமத் பாஷ்யம் நிஷம்ய அத்புதமிதி சிரசா சாரதா ஸ்லாகமானா ஸ்வார்ச்சாம் யாம் ஸ்வீய பீட்டே சஹயதி பதயே பாஷ்யகாராக்கியாதாத் என்று ஓய் பாஷ்யக்காரரே என்பதாக அவரை அழைத்து அவரிடத்தில் அளித்தாள் என்று அதன் பெருமையினை பேசுகிறோம், போற்றுகிறோம். இதெல்லாம் இந்த ஆனந்தத்தை எல்லாம் எப்படி பரிமாறிக்கொள்வது? அதுவும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதலிலேயே சுவாமி பிரம்மத்தை குறித்ததான விசாரங்களை செய்ய வேண்டும். கர்மகாண்டங்களை நன்கு அறிந்து கொண்டு அந்த கர்மகாண்டத்தில் உள்ளதான விஷயங்களை எல்லாம் நன்கு தெரிந்து கொண்டு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான வழிமுறையில் நாம் யாகங்கள் யஜ்ஞங்கள் தானங்கள் தவங்களை எல்லாம் செய்து அந்த பலன்கள் நமக்கு நிரந்தரமானவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஏற்பட்டதான ஒரு விரக்தினாலே வைராக்கியத்தினாலே தற்பொழுது பிரம்மத்தை குறித்ததான ஒரு விசாரத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் என்னும் பொழுது ஒரு பூரிப்பு உண்டாகும். அந்த கர்மகாண்டம் என்பதாக வேதத்தினுடைய பூர்வபாகத்தையும் ஞானகாண்டம் என்பதாக வேதத்தினுடைய பின்பாகத்தையும் இவை இரண்டையும் சேர்த்துக் கொண்டு தான் 16 அத்தியாயங்களாக சுவாமி ராமானுஜர் இந்த வியாக்கியானத்தை காண்பிக்கிறார் என்றால் இது தனிப்பட்டதொரு பெருமை பெற்றதாகத்தான் சுவாமி ராமானுஜருடையதான வியாக்கியானம் திகழ்கிறது. ஆகையால் தான் பௌமாஹா பிபந்து அன்வகம் அந்த வியாக்கியானத்தின் மங்கள ஸ்லோகத்திலேயே சுவாமி ராமானுஜர் அருளி செய்தார். எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை பாராயணம் செய்து கொண்டே இருங்கள், இந்த ஸ்ரீபாஷ்யத்தை சேவித்துக் கொண்டே இருங்கள், ஸ்ரீபாஷ்யத்தின் அர்த்தங்களை
விஷயங்களை எல்லாம் அனவரத்தம் சிந்தனை செய்து கொண்டு ஆனந்தப்படுங்கள் என்று சாதித்தருள்கிறார். முதல் கட்டளையாக சுவாமி ராமானுஜர் அருளி செய்தது பாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல். ஆம், வாசித்து பிரவர்த்திப்பித்தல், கேட்டு பிரவர்த்திப்பித்தல். நாம் ஒரு ஆச்சாரியனிடத்தில் முழுமையாக அதன் அர்த்தங்களை அறிய வேண்டும். 4 பாகங்களாக அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 16 பாதங்களாக அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒவ்வொரு விதமான பெயர்கள் சொல்லப்படுகின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, எத்தனை சூத்திரங்கள், அந்த சூத்திரங்களுக்கு எத்தனை விஷய வாக்கியங்கள், எத்தனை விதமான பிரம்ம வித்தைகள் இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் காண்பிக்கப்படுகின்றன. அந்த பிரம்ம வித்தியைகளுடைய ஸ்வரூபம் என்ன, பிரம்ம வித்தியைகளினாலே அறியப்படக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம் எத்தகையது. நண்பர்களை, இவ்வளவு தான் இந்த விஷயங்களை எல்லாம் விவரித்து சொல்ல முடியும். ஏனென்றால் அடியன் முதலிலேயே விஞ்ஞாபனம் செய்து கொண்டதை போல, தெரிவித்துக் கொண்டதை போல சூக்ஷமான நுட்பமான அந்த சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் அப்படியே நாம் இப்படி தொலைக்காட்சி வாயிலாக சொல்லிவிட முடியாது. ஒரு உதாரணம் பார்க்கலாமே. சாதாரணமாக ஒரு கல்லூரியில் சென்று தினந்தோறும் அந்த கல்லூரிக்கு சென்று அதில் பயின்று பட்டம் பெறுவது ஒரு வகை. தொலைதூர கல்வி திட்டத்தில், அஞ்சல் வழி கல்வி திட்டத்தில் நாம் பயில்வது ஒரு வகை. இவ்விரண்டுமே நமக்கு கல்வியை போதிக்கின்றன. இருந்தால் கூட நேரடியாக ஒரு கல்லூரியில் சென்று பயின்று அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய அறிவு எத்தகையது. மேலும் லௌகிகமாக நாம் பார்த்தோமேனால் அந்த நேரடியாக கல்லூரிக்கு சென்று பயின்று பட்டம் பெற்றிருப்பவருடையதான சான்றிதழுக்கு இருக்கும் மதிப்பு தொலைதூரத்திலேயோ அல்லது அஞ்சல் வழி கல்வி திட்டத்தின் மூலமாக பயின்றவருக்கு உண்டோ? இது குறை கூறுவதாக எண்ணிவிடக்கூடாது. சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையிலே நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா? அதுபோன்று தான் வேதாந்தார்த்தங்கள், சூக்ஷ்மமான நுட்பங்கள், சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் நாம் அப்படியே எங்களுக்கு எல்லாம் தெரியும், எதை பார்த்தாலும் எங்களால் அறிந்து விட முடியும் என்று சொல்லாமல் ஒரு ஆச்சாரியனிடத்தில் இருந்து அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சாரியன் வாயிலாகத்தான் பெற வேண்டும். 18 முறை திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்தில் ராமானுஜர் மீண்டும் 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 சென்று சென்று அவருடைய உள்ளம் இழகும்படி செய்து இறுதியில் அன்றோ உபதேசத்தை பெற்றார். இத்தனை முறை சுவாமி அங்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆகையால் தான் இந்த ஊடகங்கள் வாயிலாக எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் அடியேன் சொல்ல முடியும். ஏனையவற்றை அந்த சங்க சக்கர முத்திரைகள் பதித்துக் கொண்டு ஒரு சதாச்சாரியனிடத்தில் சென்று, சுவாமின் அடியனுக்கு இந்த சம்பிரதாயத்தின் சேர்வைகளை எல்லாம் தாங்கள் உபதேசித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பரிபூர்ண கருணை உள்ளம் கொண்டவர்களான நம் ஆச்சாரியர்கள் நமக்கு எப்பொழுதுமே அனுகிரகம் செய்வார்கள். ராமானுஜருடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது நமக்கு வேறு என்ன குறை? ராமானுஜருடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து கவலை கொள்ள வேண்டும்? அதனால் இதனை அடியேன் ஒரு பிரார்த்தனையாக உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். அதனை நீங்கள் நிச்சயம் செயல்படுத்த வேண்டும் என்பதாக அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சரி, இப்பொழுது அந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் பகவத்கீதை என்பது 18 அத்தியாயங்களை உடையது. அந்த 18 அத்தியாயங்களை 3 ஆறுகளாக பிரிக்கிறார்கள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலான விஷயங்கள் எல்லாம் அவற்றில் விவரணம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் சரணாகதி சாஸ்திரமானது மிக விஸ்தாரமாகத்தான் காண்பிக்கப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். முதலில் இந்த ஸ்ரீபாஷ்யத்தின் பெருமிதனை நாம் பார்த்தோம் எனால் மொத்தம் 4 அத்தியாயங்கள், அதில் 16 பாதங்கள். ஒவ்வொன்றிலும் சூத்திரங்களுடைய கணக்குகளில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. 575 சூத்திரங்கள், அதிகரணங்கள், 156 அதிகரணங்கள் என்பதாக ஒவ்வொன்றையும் பிரித்து 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 சுவாமி ராமானுஜர் அழகாக விளக்கங்களை தருகிறார். அந்த விளக்கங்கள் பிரம்ம தத்துவத்தை எப்படி உள்ளபடி நாம் அறிவது என்பதற்கு நமக்கு ஒரு கைவிளக்காக திகழ்கின்றன. பிரம்ம லட்சணத்தை பலரும் தங்கள் மனம் போனபடியெல்லாம் சொல்லி வருகிறார்கள். தற்காலத்தில் அதிகமான புத்தகங்கள் வந்துவிட்டன, அதிகமான பிரச்சாரங்கள் ஏற்படுகின்றன. எவராவது தத்துவ அறிவுடன் தான் பேசுகிறார்களா என்றால் அது இல்லை. ஜடமதி பகுலேஸ்மின் தெய்வகோபா ஜனித்வா ஜெகதி நிரபராதே ஜாத நிர்வியாஜ வீராக.
கதிகதி கலகார்த்தம் கிருத்த சித்தாந்த பேராக பிரலபன முகவேதான் பாடயந்தி பிரபந்தான் பாடயந்தி பிரகல்பாக என்பதாக சுவாமி தேசிகன் சாதிப்பார். இந்த மக்கள் எதை சொன்னாலும் நம்பி விடுவார்கள். இவர்களுக்கு எது உண்மை எது சரி என்பதாக அவர்களை யோசித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன் கிடையாது. யார் எதை சொன்னாலும் அவர்கள் நம்பிவிடக்கூடியவர்கள், அவர்கள் பின்னே செல்லக்கூடியவர்கள். அப்படி இல்லாமல் அவர்களை தடுத்துக் கொண்டு இதுதான் வழி, தான் காட்டிய வழி, முன்னோர்கள் சென்ற வழி, மேலையர்கள் சென்ற வழி என்று ராமானுஜர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்றால், அவருடைய கட்டளையின் முதல் கட்டளையாக பாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல் என்று நாம் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் முதலான உயர்ந்த கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் செய்ய வேண்டும், அதனுடைய பொருளை அறிய வேண்டும். ஆனால் இதில் ஒரு நடைமுறை சிக்கல் உள்ளது. என்ன தெரியுமா? இவை முழுவதும் சம்ஸ்கிருதத்தில் உள்ளன. வடமொழி என்று சொல்கிறோமே, அந்த சம்ஸ்கிருத பாஷையில் எழுதப்பட்டிருக்கின்றன. அடடா, அந்த பாஷை அறியாதவர்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது, என்ன செய்வது என்னும் சந்தேகம் வருகிறதல்லவா? ராமானுஜர் அதற்கும் வழிகாட்டுகிறார். சிறகுகள்